ஓகே, லெட்ஸ் சி டேட்டா. ஸோ டேட்டா அப்படின்னு பார்க்கலாம். இன் ப்ரோக்ராமிங் டேட்டா அப்படிங்கிறது நம்ம யூசர்ட்டேருந்து வாங்கக்கூடிய இன்புட்ஸ், அதை தான் நம்ம என்ன சொல்கிறோம், சிம்பிளாக டேட்டா அப்படின்னு சொல்கிறோம். ஸோ நம்ம வாங்கக்கூடிய இன்புட்ஸ் என்னென்ன இருக்கலாம், அது என்னவா இருக்கலாம், அது வந்து ஒரு நேமாக இருக்கலாம், ஏஜாக இருக்கலாம், அல்லது அவங்களோட பர்சனல் டீட்டெயில்ஸாக இருக்கலாம். இது எல்லாமே நமக்கு இன்புட்ஸ் தான். ஸோ இந்த இன்புட்ஸ் எப்படி இருக்கும், பொதுவாக இட்ஸ் ராவாக இருக்கும். அது வந்து ரா ஃபேக்சுவல் தாட்ஸாக இருக்கும். தட் இஸ் கால்ட் அஸ் டேட்டா. லெட்ஸ் சி ஒன் ரியல் வேர்ல்டு எக்ஸாம்பிள். இப்போ நான் வந்து ஒரு சுகர் கம்பெனி வச்சுருக்கேன் அப்படின்னா எனக்கு முக்கியமான பொருள் என்ன, இதில் எனக்கு ஃபஸ்ட்டு திங் எனக்கு சுகர் கேன் வேணும். இதுதான் என்னோட இன்புட். தென் சுகர் கேன் போட்டோன்னே எனக்கு சுகர் கிடச்சிருமா, கிடைக்காது. அதை நான் என்ன பண்ணணும், ஃபர்தர் ப்ராசஸ் பண்ணணும். ஸோ இந்த ப்ராசஸில் எனக்கு வேரியஸ் ஸ்டெப்ஸ் நடக்கலாம். என்னென்ன நடக்கலாம், க்ளீனிங் ப்ராசஸ் இருக்கும், குவாலிட்டி செக் ப்ராசஸ் இருக்கும், அண்ட் லாஸ்ட்டாக பேக்கேஜிங் ப்ராசஸ் இருக்கும். இந்த மாதிரி வேரியஸ் ப்ராசஸை நான் பண்ணுவேன். ஸோ இதெல்லாம் பண்ணால் தான் எனக்கு கம்ப்ளீட் ஆன சுகர் கிடைக்கும். ஃபைனலாக எனக்கு அவுட்புட்டான சுகர் கிடைக்கும். ஸோ அப்போ அந்த ஒரு சுகர் மேனுஃபேக்சரிங் கம்பெனி நடத்தணும் அப்படின்னா எனக்கு சுகர் கேன் அத்தியாவசியமாக தேவை. திட் இஸ் கால்ட் அஸ் அ இன்புட், சிம்பிளி கால்ட் அஸ் இன்புட். தென் அந்த சுகர் என்ன பண்ணுறோம், ஃபர்தர் ப்ராசஸ் பண்ணுறோம். விச் மீன்ஸ் என்ன பண்ணுறோம், க்ளீன் பண்ணுறோம், குவாலிட்டி செக் பண்ணுறோம், அண்ட் பேக்கேஜ் பண்ணுறோம். இந்த 3 ப்ராசஸ் பண்ணுறோம். அண்ட் தென் அவுட்புட் எனக்கு சுகர் கிடைக்கிது. ஸோ இந்த சுகரை வந்து நம்ம வேரியஸ் பர்பஸ்க்கு, கமர்ஷியல் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணிக்கிறோம், அண்ட் இண்டஸ்ட்ரியல்ஸ்க்காகவும் யூஸ் பண்ணிக்கிறோம். ஸோ என்னென்ன பர்பஸ்க்கு எல்லா பர்பஸ்க்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். ஸோ திஸ் ப்ராசஸ். ஸோ இதே மாதிரி தான் ஒவ்வொரு ரியல் வேர்ல்டு ப்ராப்ளத்தையும் நீங்கள் சால்வ் பண்ணி பாருங்கள். ஸோ எல்லாத்துலேயும் ஒரு 3 ஸ்டெப் ஆஃப் ப்ராசஸ் இருக்கும். விச் மீன்ஸ் என்ன பண்ணுறோம், இன்புட், ப்ராசஸ், அவுட்புட். இந்த 3 ஸ்டெப்ஸ் தான் எந்த ரியல் வேர்ல்டு ப்ராப்ளம்ஸ்க்கும் நீங்கள் சால்வ் பண்ண முடியும். இன்புட், ப்ராசஸ் அண்ட் அவுட்புட், இந்த 3 விஷயம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் எல்லா இதுக்கும். ஸோ லெட்ஸ் இப்போ டேட்டா பற்றி பார்க்கலாம். ஸோ டேட்டா அப்படின்னு என்ன பார்த்தோம், ஸோ இன்புட்ஸ் வரும். ஸோ பார்த்தோம் இஸ் ரா ஃபேக்சுவல் தாட்ஸ் அப்படின்னு பார்த்தோம். ஸோ ஓகே, இந்த ரா ஃபேக்சுவல் தாட்ஸு. ஸோ ஓகே, நான் டேட்டா வாங்கிட்டேன் யூசர்ட்டு வந்து. ஃபார் எக்ஸாம்பிள் நான் நேம் அப்படின்னு ஒரு டேட்டா வாங்கியிருக்கிறேன். ஸோ இந்த டேட்டா வந்து நான் இதில் ஸ்டோர் பண்ணணும்ல. ஸோ விச் மீன்ஸ் கண்டெய்னர், எனக்கு கண்டெய்னர் தேவை. ஸோ கண்டெய்னர், ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு கண்டெய்னர் க்ரியேட் பண்ணுறேன். ஸோ இந்த கண்டெய்னரில் நான் என்ன பண்ண போகிறேன்னா யூசர்ட்டு வந்து நேமை வாங்கி அதை ஸ்டோர் பண்ண போகிறேன். அப்போ நேமுக்கு நான் ஒரு ஸ்டோர் பண்ணணும். விச் மீன்ஸ் நேம் அப்படிங்கிற ஒரு கண்டெய்னர் ஸ்டோர் பண்ணணும். ஸோ அப்போ இதுக்கு வந்து நான் நேம் வந்து ஏ அப்படி வச்சுக்கிறேன். ஸோ இந்த ஏங்கிற அந்த கண்டெய்னருக்குள்ளே நேமை நான் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கிறேன். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு கண்டெய்னர்ஸ் நான் க்ரியேட் பண்ணி ஸோ அதுக்குள்ளே நான் ஸ்பெசிஃபிக்கான ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். விச் மீன்ஸ் இப்போ நான் நேம் வாங்கிட்டேன். ஸோ இதுக்குள்ளே நான் வேறு ஒரு ஸ்டோர் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். என்ன பண்ண போகிறேன், ஏஜ் அப்படின்னு ஒரு வேலையை ஸ்டோர் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். ஸோ ஏஜ் இதை ஸ்டோர் பண்ண முடியுமா, ஓகே, ஸ்டோர் பண்ண முடியுமா? இப்போ ஏஜ் இதில் ஸ்டோர் பண்ண முடியுமா, முடியாது. ஏன்னா இந்த நேம் அப்படிங்கிறது நமக்கு ஆல்ஃபாபெட்ஸை குறிக்குது. பட் ஏஜ் அப்படிங்கிறது நமக்கு நியூமரிக்கல் வேல்யூஸை குறிக்குது. இது ரெண்டுமே டோட்டலி டிஃப்ரெண்ட்டு. ஸோ அப்போ இதுக்கு தனி கண்டெய்னர் தேவை, இதுக்கு கண்டெய்னர் வேறு தேவை. ஸோ இதுக்கு தனியான கண்டெய்னர் தேவை. இன்னும் புரிகிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா இன்னும் ரியல் வேர்ல்டு எக்ஸாம்பிளுக்கு, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்து ஒரு ஃபிஷ் வளர்த்துறேன். ஸோ ஃபிஷ் எதில் போடுவேன், நான் ஒரு ஃபிஷ் வளர்த்துறேன் அப்படின்னா அதை வந்து நான் ஃபிஷ் கண்டெய்னரில் தான் என்னால் போட முடியும். ஸோ ஃபிஷ் கண்டெய்னரில் ஃபிஷ் போடுறேன். ஓகேவா, அதே மாதிரி ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பவுல் எடுத்துக்கிறேன். அந்த பவுலுக்குள்ளே என்னென்ன போட முடியும், என்னால் வாட்டரையும் போட முடியும். அதே மாதிரி என்னால் ஏதாவது சூப்பு அது மாதிரி செஞ்சும் என்னால் வச்சுக்க முடியும். வேறு ஏதாவது பொருட்கள் திங்ஸையும் என்னால் போட்டு வைக்க முடியும். பட் இத்தனை பர்பஸ் வந்து பவுலுக்கு இருக்குது. பட் ஆனால் அந்த ஃபிஷ் கண்டெய்னர் வந்து ஒன்லி இஸ் யூஸ்டு ஃபார் ஃபிஷ்ஷை ஸ்டோர் பண்ணுறதுக்கு மட்டும்தான் நான் யூஸ் பண்ணுறேன். ஏன் அப்படின்னா இட்ஸ் அ ஃபிஷ் கண்டெய்னருக்கு நான் நேம் கொடுத்துருக்கேன், ஃபிஷ் கண்டெய்னர். ஆனால் பவுல் அப்படிங்கிறது இஸ் ஜென்ரலான ஒரு பொருள். இதை வந்து நான் ஸ்பெசிஃபிக்காக எதுவும் சொல்லலை.
ஓகேவா? அப்போ வந்து இதில் என்ன வேணால் நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம். பட் ஃபிஷ் அப்படிங்கிறது நம்ம அது ஒன்லி ஸ்பெசிஃபிக்கலி டிசைன்டு ஃபார் ஃபிஷ்ஷுக்காக மட்டும் ஸ்பெசிஃபிக்காக அதை டிசைன் பண்ணியிருக்க கண்டெய்னர். ஸோ அது ஃபிஷ் கண்டெய்னர். ஆனால் பவுல் அப்படிங்கிறது எல்லா பொருளையும் போட்டு வைக்கிறதுக்காக டிசைன் பண்ண ஒரு பொருள். ஸோ அதே மாதிரி தான் ப்ரோக்ராமிங்கில். ஸோ நம்ம என்ன பார்க்குறோம் ப்ரோக்ராமிங்கில் வந்து பார்த்திங்கன்னா கண்டெய்னர்ஸ். ஸோ டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கண்டெய்னர்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் இன்டீஜர் டைப் கண்டெய்னர், அடுத்து ஃப்ளோட்டிங் டைப் கண்டெய்னர்ஸ், அடுத்து கேரக்டர் டைப் கண்டெய்னர். ஸோ இந்த டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கண்டெய்னர்ஸும் ஸோ நான் சேம் லெட்டர்ஸ் தான் கொடுத்துருக்கேன். பட் என்னால் டிஃப்ரெண்ட் வேல்யூ ஸ்டோர் பண்ண முடியும். இதில் என்னால் 5 அப்படின்னு ஸ்டோர் பண்ண முடியும், இதில் 5.5 அப்படி ஸ்டோர் பண்ண முடியும், இதில் நான் வந்து ஒரு லெட்டரை ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஓகேவா? இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கண்டெய்னர்ஸ் இருக்குது. திஸ் இஸ் கால்ட் அஸ் டேட்டா டைப்பு. ஸோ திஸ் இஸ் கால்ட் அஸ் டேட்டா டைப்பு இஸ் கால்ட் அஸ் கண்டெய்னர். ஓகே, இப்போ டேட்டாவை பற்றி முழுசாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நமக்கு இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் தெரியணும். இன்ஃபர்மேஷனை பற்றி தெளிவாக புரிஞ்சுக்கணும் ஃபஸ்ட். ஸோ டேட்டா அதுக்கும் இன்ஃபர்மேஷன்ஸ்க்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ டேட்டா அப்படிங்கிற என்ன சொன்னோம், நம்ம ரா தாட்ஸ்ன்னு சொன்னோம், ரா ஃபேக்சுவல் தாட்ஸ். பட் இன்ஃபர்மேஷன் இஸ் அ ப்ராசஸ்டு ஒன். ஸோ நீங்கள் ஒரு டவுட் பண்ணலாம். ஸோ ஒரு ப்ராப்ளம் அப்படி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா யூசர்டி டேட்டாஸ் இருக்குது. ஸோ அவங்க ஏன் மறுபடியும் ஃபர்தராக ப்ராசஸ் பண்ணணும்? ஓகேவா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஏதோ ஒரு ஜுவல்லரி ஷாப் எடுத்துக்கலாம், ஒரு துணிக்கடையை எடுத்துக்கலாம். அங்கே வந்து அவங்ககிட்ட ஏகப்பட்ட டேட்டாஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் அவங்களோட ஃபோன் நம்பர், ஸோ அந்த மாதிரி நிறைய டேட்டாஸ் இருக்குது. ஸோ அவங்களோட பர்ச்சேசிங் டீட்டெயில்ஸு, அவங்க எவ்வளோ பர்ச்சேஸ் பண்ணுறாங்க, அவங்களோட பர்ச்சேசிங் டீட்டெயில்ஸ், ஸோ ஏகப்பட்ட டீட்டெயில்ஸ் அவங்க வச்சுருக்காங்க. பட் இருந்தாலும் அவங்க ஏன் வந்து டேட்டா அனலிஸ்டிக்ஸ் கொடுத்து ப்ராசஸ் பண்ணுறாங்க, ஃபர்தராக டேட்டா அனலைஸ் ஏன் பண்ணுறாங்க அப்படின்னா, ஸோ அவங்களுக்கு சம் டீட்டெயில்ஸ் வேணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இயர்லி அவங்களுக்கு என்ன மந்தில் அவங்களுக்கு ஸ்பெசிஃபிக்காக வியாபாரம் அதிகமாக இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும், சேல்ஸ் அதிகமாக தெரிஞ்சுக்கணும். தென் அதே மாதிரி என்ன பொருள், என்ன திங்ஸ், ஸோ அவங்க விற்கிறதுல என்ன பொருட்கள் வந்து அவங்களுக்கு அதிகமான ரிட்டர்ன்ஸ் தந்திருக்குன்னு பார்க்கணும். தென் எந்த பொருள் வியாபாரம் ஆகலை, ஸோ நான் சேல்ஸ், ஸோ சேல்ஸு ஸோ கம்மியாக இருக்கக்கூடிய நோ சேல்ஸே ஆகாத பொருட்கள் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்காக, ஸோ இந்த மாதிரி வேரியஸ் விஷயத்தை தெரிஞ்சுக்கிறதுக்காக அவங்களுடைய டேட்டாஸை அனலைஸ் பண்ணணும். ஸோ இதுக்காக தான் டேட்டா சயின்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயமாக எல்லா இண்டஸ்ட்ரீஸுமே. ஸோ இந்த இண்டஸ்ட்ரியும் கிடையாது, ஸோ எல்லா இண்டஸ்ட்ரீஸுமே டேட்டா சயின்ஸ் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஸோ ஒரு ஐடி இண்டஸ்ட்ரிலையும் சரி கண்டிப்பாக டேட்டாங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம். ஸோ ஒவ்வொரு டேட்டாஸ்க்கும் அவ்வளோ வேல்யூ இருக்குது. ஸோ ஐடி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜினாவே அவங்க இன்ஃபர்மேஷன்ஸு, ஸோ ஒவ்வொரு இன்ஃபர்மேஷன்ஸுமே டேட்டா தான். ஸோ அப்போ டேட்டா தான். ஸோ அப்போ டேட்டாவுக்கும் இன்ஃபர்மேஷன்ஸ்க்கும் என்ன டிஃப்ரென்ஸு? ஸோ டேட்டா இஸ் அ ரா ஃபேக்சுவல் தாட்ஸ், இஸ் அ ரா மெட்டீரியல். ஸோ விச் மீன்ஸ் ரா மெட்டீரியல், ஒரு ராவான மெட்டீரியல் ஃப்ரம் த எனி திங். ஸோ யூஸுக்கு வாங்கக்கூடிய இன்புட்ஸு. பட் இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா நம்ம இன்ஜினியர்ஸ் நம்ம என்ன பண்ணுறோம், வி கிரியேட் த அவுட்புட்டு, ஒரு வேல்யூபிளான அவுட்புட்டை க்ரியேட் பண்ணுறோம் ஃப்ரம் தி டேட்டா. இந்த டேட்டாவில் தான் நம்ம யூஸிட்டு வந்து வாங்கி நம்ம ஒரு வேல்யூபிளான அவுட்புட்டை க்ரியேட் பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி வேல்யூபிளான அவுட்புட்டை க்ரியேட் பண்ணுறோம். ஸோ இந்த ப்ராசஸ்டு டேட்டா இஸ் கால்ட் அஸ், ஸோ திஸ் ப்ராசஸ்டு டேட்டா இஸ் கால்ட் அஸ் நம்ம இன்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் ரொம்ப இம்பார்ட்டண்ட். டேட்டாவுக்கும் இன்ஃபர்மேஷனுக்கும் சிம்பிளான டிஃப்ரென்ஸ் இதுதான். ஓகேவா? ப்ராசஸ் பண்ண டேட்டாவை ப்ராசஸ் பண்ணோம் அப்படின்னா அதுதான் நம்ம என்ன சொல்கிறோம், இன்ஃபர்மேஷன். ஸோ ஐடியில் வரக்கூடிய இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி. ஸோ ஒவ்வொரு இன்ஃபர்மேஷன் பண்ணுறோம், டெக்னாலஜிஸ் ஸோ பண்ணி தான் நம்ம ஒவ்வொரு இண்டஸ்ட்ரீஸுமே யூஸ் பண்ணுறோம். ஸோ சேல்ஸ் இண்டஸ்ட்ரியிலையும் சரி, சேல்ஸ் பண்ணக்கூடிய ரெப்ரசன்டேட்டிவ்ஸும் சரி, மெடிக்கல் ஃபீல்ட்லேயும் சரி, வேரியஸ் பர்பஸ்க்கும், ஸோ பேங்கிங் செக்டார்லேயும் சரி, ஸோ எல்லா செக்டார்ஸ்லேயும் டேட்டாங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம். அந்த டேட்டாவை ப்ராசஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணுறோம், இன்ஃபர்மேஷனாக கன்வெர்ட் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ இன்ஃபர்மேஷனை கன்வெர்ட் பண்ணுறோம். இதுக்கு சம் ப்ராசஸ் நம்ம பண்ணுறோம். ஓகேவா? ப்ராசஸ் நம்ம பண்ணுறோம். இந்த ப்ராசஸ் பண்ணால் தான் நமக்கு ஃபைனலாக அவுட்புட் வந்து ஒரு வேல்யூபிளான ஒரு அவுட்புட் நமக்கு கிடைக்கும். ஓகே, இந்த அவுட்புட் நமக்கு கிடைக்கும் பை யூஸிங் திஸ் இன்புட்ஸ்லேருந்து விச் கால்ட் அஸ் டேட்டா. இந்த டேட்டாவிலேருந்து நம்ம வந்து ஒரு அவுட்புட்டை க்ரியேட் பண்ணுறோம் பை தட் ப்ராசஸ். ஓகே,
ஏன் இந்த டேட்டாவை நான் ஏன் இவ்வளோ அழுத்தி டேட்டாவை ரொம்ப டீட்டெயில்டாக சொல்கிறேன் அப்படின்னா, வித்தவுட் டேட்டா வி காண்ட் லேர்ன் நத்திங். ஸோ எனி ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ், எனி கான்செப்ட்ஸு, ஸோ க்ளவுடாக இருந்தாலும் சரி, ஸோ எனி ஹையர் டெக்னாலஜி, ஏஐ இருந்தாலும் சரி, ஸோ டேட்டா சயின்ஸாக இருந்தாலும் சரி, ஸோ எல்லா டெக்னாலஜிஸ்க்குமே நமக்கு என்ன தேவை, டேட்டாவுடைய அனாலிசிஸ் ரொம்ப தேவை. ஸோ ஒரு ப்ராம்ப்ட் நம்ம எழுதுகிறோம் அப்படின்னாலுமே அது எப்படி பண்ணுது. ஸோ ஒரு ப்ராம்ப்ட் நம்ம எழுதுகிறோம் அப்படின்னா, ப்ராம்ப்ட் எழுதினாலும் அதுக்கு டேட்டா அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம். ஸோ பில்லியன்ஸ் அண்ட் ட்ரில்லியன்ஸ் ஆஃப் டேட்டாஸ் அதுக்கு ப்ரோக்ராம் பண்ணி தான் அது வந்து நமக்கு வேரியஸ் அவுட்புட்ஸை நமக்கு தருது. ஸோ அப்போ டேட்டாவோட இம்பார்ட்டன்ஸ் ரொம்ப வேல்யூபிளான ஒரு விஷயம். ஓகேவா? அப்போ டேட்டாவை பற்றின தெளிவான கிளாரிட்டி நமக்கு இருந்தால் மட்டும்தான் நம்ம வந்து ஒரு வேல்யூபிளான, ஒரு வெல் டிஃபைன்டு அண்ட் ஒரு ஃபைனட்னஸான, ஒரு எஃபெக்டிவான ஒரு ப்ரோக்ராமை ரெடி பண்ண முடியும். ஸோ ஓகே, இந்த வீடியோவில் நம்ம ஃபைனலாக டேட்டா அப்படின்னு என்னென்னு பார்த்தோம். ஸோ இன்ஃபர்மேஷன் அப்படின்னு என்னென்னு பார்த்தோம். ஸோ ஃபர்தராக இதை பற்றின டவுட்ஸ் ஏதாவது இருந்துச்சுனாலும் நீங்கள் கமெண்ட்டில் கேட்கலாம். ஓகே.